வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் நம்பிக்கையை சிதைப்பதற்கு ஒருபோதும் தயாரில்லை என்கிறார் ஜனாதிபதி. தற்போதைய அபிவிருத்தி செயற்பாட்டை தரமாக முன்னெடுப்பதாக மைத்திரிபால சிறிசேன உறுதிமொழி. ஜனாதிபதி தேர்தலில் தமது நோக்கத்தை தெளிவுபடுத்தினார் எதிர்க்கட்சித் தலைவர். மைத்திரிபால சிறிசேன අනාගතයක් දෙන්නවත් මට අනාගතයක් දෙන්නවත් මහින්ද රාජපක්ෂ පරාජය කරන්න බෑ, පරාජය කරන්න ඕනේ. ඒ ඔබ සියලු දෙනාටම ඒ අනාගතය දෙන්නයි එකතු වෙන්නේ. மேலும் சில பிரதேச அரசியல்வாதிகள் கட்சி தாவல். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டியது அவசியம். தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஏகோபித்த கருத்து. தற்போது நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி பணிகளை தரமான முறையில் எதிர்காலத்தில் முன்னெடுப்பதாக பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். குருநாகல் பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். குருநாகல் உடவல்புல மைதானத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவுக்கு அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා අසල සිටි සමහර අය මම නෙවෙයි අපි නෙවෙයි එතුමාට ප්‍රශස්ති ගීත ගැයුවා අපේ මහ රජාණන් කියලා හිතනවා. மஹிந்த ராஜபக்ச மாமன்னர் என மஹிந்த ராஜபக்சவுடன் இருந்த சிலர் கூறினர். நாம் அவ்வாறு கூறவில்லை. தான் ஒரு மன்னராக வேண்டும் என மஹிந்த ராஜபக்ச நினைத்திருக்கலாம். சில மன்னர்கள் மிகவும் மோசமான முறையில் நிர்வாகம் நடத்தினர், சிலர் சிறப்பாக நிர்வாகம் நடத்தினர். மஹிந்த ராஜபக்சவிற்கு அது மறந்திருந்தாலும் நாம் அதனை மறக்கவில்லை. எனவே அதற்கு எதிராக நானும் ராஜித் உள்ளிட்ட சிலரும் அரசாங்கத்திற்குள்ளே இருந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தோம். தற்போது நாட்டில் காணப்படுகின்ற அரசியல் அலையினூடாக மஹிந்த ராஜபக்சவின் ஊழல் மிகு அரசாங்கம் ஜனவரி 8ஆம் தேதிக்கு முடிவுக்கு வரும் என்பதை உங்களுக்கு நாம் கூறுகின்றோம். மஹிந்த ராஜபக்ச மஹத்மයාගේ රුදුරු පාලනය, නාස්තිය, දූෂණය, හොරකම සියල්ල ජනවාරි 8 වෙනිදා අවසන් කරනවා කියන එක තමුන්නාන්සලාට අපි තාමත් පැහැදිලිව කියනවා. தனது எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலும் மைத்திரிபால சிறிசேன இதன் போது விளக்கம் அளித்துள்ளார். අද කරන සංවර්ධනයට අපි එකක්වත් නවත්තන්නේ නැහැ. මේක හොඳට தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களையும் நிறுத்தப் போவதில்லை. அதனை மிகவும் தரமான முறையில் முன்னெடுப்பேன். அந்த பணத்தின் ஊடாக அபிவிருத்தி பணிகளை 3 மடங்கு அதிகமாக செய்ய முடியும். மஹிந்த ராஜபக்சவின் அதிசயம் ஜனவரி 8ஆம் தேதி முடிவடையும். நாம் உருவாக்கும் புதிய அரசாங்கத்தின் ஊடாக ராணுவ வீரர்களுக்கு உண்மையான கௌரவம் வழங்கப்படும். நமது அரசாங்கம் முதல் 100 நாட்களுக்காக திட்டங்களை வகுத்து புதிய சுற்று நிருபங்களூடாக போலீஸ் சேவையை மேம்படுத்துவோம். 22 வருடங்கள் சேவையாற்றி இருந்தால் அவர்கள் விரும்பும் பட்சத்தில் ஓய்வு பெறுவதற்கான சுற்று நிருபத்தை தயாரித்து அவர்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுக்க இடமளிப்போம். தற்போது சட்டம் சீர்குலைந்துள்ளமையை உங்களால் கண்டுகொள்ள முடிகின்றது. அலரி மாளிகையில் இருந்து கிடைக்கும் தொலைபேசி அழைப்பு காரணமாக புதுக்கடை நீதிமன்றத்தினால் தீர்ப்புகள் மாற்றி வழங்கப்படுகின்றன. இல்லாவிடின் நீதிபதிகள் வீடு செல்ல வேண்டி ஏற்படும். எனவே இதிலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும். ඕන නඩු විභාගයක් අනිත් පැත්තට තීන්දුව දෙන්න ඕනේ. නැත්නම් විනිශ්චයකාරවරු ගෙදර යන්න ඕනේ. මේකෙන් මේ රට ගොඩ ගන්න ඕනේ. எதிர்க்கட்சியின் ஏனைய தலைவர்களும் இதன் போது கருத்து தெரிவித்தனர். நான் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்திரிபால சிறிசேனவை முன்னிறுத்தியதாக சிலர் கூறுகின்றனர். எனக்கு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் தேவை இருந்தால் நேரடியாக என்னால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருக்கலாம். மைத்திரிபால சிறிசேனவிற்கு சிறந்த எதிர்காலம் ஒன்றை வழங்குவதற்காக அல்லது எனக்கு சிறந்த எதிர்காலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஒன்றிணையவில்லை. மஹிந்த ராஜபக்சவை தோல்வியடை செய்யவே ஒன்றிணைந்துள்ளோம். அதன் மூலம் உங்கள் அனைவருக்கும் சிறந்த எதிர்காலம் ஒன்றை உருவாக்க வேண்டும். எதிர்காலத்தில் அதனை நாம் உங்களுக்கு பெற்றுத் தருவோம் என்பதனை கூறுகின்றேன். இந்த அரசாங்கத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள அதிர்வின் காரணமாக இதுபோன்ற மக்கள் அலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாகவே அன்னத்தின் பக்கம் ஒன்றிணைந்துள்ளனர். ஒரு கட்சியை வெற்றி பெறச் செய்வதில் பலன் இல்லை. அரசாங்கம் என்பது முழு நாட்டையும் நிர்வகிக்கும் ஒரு வியூகமாகும். මේ රටේ හම්බන්තොට වරායක් හදලා තියෙනවා.
இந்த நாட்டில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை நிர்மாணித்துள்ளனர். இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்காக 6,800 கோடி ரூபாய் முதல் கட்டத்திற்காக செலவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி யாருடையது? அப்பாவி உங்களின் பணத்தையே செலவிட்டுள்ளனர். எமது அப்பாவி மக்களின் பணத்தையே சூறையாடியுள்ளனர். இன்று அங்கு கப்பல்கள் வருவதில்லை. நீர் பாம்புகளே அந்த துறைமுகத்திற்குள் செல்கின்றன. ஹம்பாந்தோட்டை விமான நிலையத்திற்கு விமானங்களுக்கு பதிலாக மயில்களே வருகின்றன. இன்று வேலையற்ற இளைஞர் யுவதிகள் பலர் இருக்கின்றனர். அவர்களுக்காக பல லட்சம் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம். சம்பளத்தை குறைந்தபட்சம் 10,000 ரூபாவால் அதிகரித்திருக்கலாம். சுத்தமான ஆட்சியை ஏற்படுத்துவதற்கான தேவையை எமக்குள்ளது. இந்த நாட்டில் இடம்பெறுகின்ற ஊழலை இல்லாது செய்து ஒரு குடும்பத்திற்கு செல்கின்ற பணத்தை உங்களின் சட்டை பைகளுக்கு கொண்டு வரவே நாம் எதிர்பார்க்கின்றோம். මං හිතන කියන දේ කරන්නට හැකි තැනක මං දැන් ඉන්නවා. බැසිල් රාජපක්ෂ කිව්වා රාජිත ඔයයි විමලුයි තමයි මේ සැරේ නැතිවන්න ව්‍යාපාරේ මෙහෙවන්නේ. මං බැලුවා යකෝ ඒක. நினைத்ததை சாதிக்கும் ஒரு நிலையில் நாம் உள்ளோம். நீங்களும் விமலுமே இந்த முறை தேர்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என பெசில் ராஜபக்சே என்னிடம் கூறினார். அதனை விமல் வீரவங்சவினால் முடியும், எனினும் என்னால் முடியாது ஒன்றை கூறுகின்றனர், மற்றும் ஒன்றை செய்கின்றனர். அதுவே இன்று வாசுதேவுக்கும் ஏற்பட்டுள்ளது, இன்று டியூவிற்கும் ஏற்பட்டுள்ளது. යකෝ මම ඒකත් හැදුවා. වාසු කියනවා එයා සියදී හානි කරගන්න ඕන මේක දැන්. යකෝ සියදී හානි කරගන්න ඕන මැරෙන්න ලෑස්ති නම් වරාවිත් එක්ක මැරෙන්න ලෑස්ති වෙලා ජනාධිපතිකම ඉවර කරන්න. අපි අවුරුදු 30ක කුරුරු கொடூர யுத்தம் காரணமாக 30 வருட காலமாக நாம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டோம். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் தற்போது அதைவிட மிக மோசமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. தொலைபேசியில் இந்த அரசாங்கத்தை விமர்சித்தால் எவராது கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்ற அச்சம் இன்று ஏற்பட்டுள்ளது. அது குறித்து நாம் அச்சமடைவதில்லை. ஏனென்றால் இன்று அமைச்சருக்கு கூட அந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதுவே எமது நாட்டின் இன்றைய நிலைமையாகும். நாட்டு மக்கள் தன் மீது வைத்த நம்பிக்கையை சீர்குலைக்க ஒருபோதும் இடமளிப்பதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் தேசத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் தீர்மானமிக்க தேர்தல் என ஜனாதிபதி கூறியுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது தேர்தல் பிரசார கூட்டம் இன்று நாவலப்பிட்டியில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இணைந்திருக்கும் அறுவையும் මම දේශපාලනයට ගෙනාපු සහෝදරයෝ එක්කෙනෙක්වත් නැහැ. මගේ ඉඳන්ම ගෙනාවේ බණ්ඩාරනායක මැතිණිය. நான் அரசியலுக்கு கொண்டு வந்த எந்த ஒரு சகோதரரும் இல்லை. பண்டாரநாயக்க அம்மையாரை கொண்டு வந்தார். என்னை பண்டாரநாயக்க அம்மையாரை அழைத்தார். சமல் ராஜபக்சவையும் அவரை அழைத்தார். எனினும் சமல் ராஜபக்ச அதனை நிராகரித்தார். அதன் பின்னர் அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கினார். பின்னர் அம்மையார் சமல் ராஜபக்சவை மீண்டும் அழைத்தார். அதனையடுத்து இடைக்கால தேர்தலில் போட்டியிடுமாறு கூறிய பொழுது அவர் தொழிலை விட்டு போட்டியிட்டார். அன்று எனக்கு 27 வாக்குகள் கிடைத்தன. பெசிலுக்கு 97 வாக்குகள் கிடைத்தன. அவ்வாறே அவர்கள் அரசியலுக்கு வந்தனர். 77ஆம் ஆண்டு அவருக்கு முல்கிரிய தொகுதி வழங்கப்பட்டது. எனவே அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கியது நான் அல்ல, அம்மையாரை வழங்கினார். அந்த கௌரவத்தை நாம் தொடர்ந்தும் அம்மையாருக்கு வழங்குகின்றோம். அதன் காரணமாகவே எமது வீடுகளில் அவரின் நிலப்படம் ஒன்று இன்றும் உள்ளது. அவரை வரலாற்றில் மறக்க முடியாது. கண்ணாடி வீட்டுக்குள்ளிருந்து கல்லறிய வேண்டாம், அதனையே என்னால் கூற முடியும். இது தேசத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும் தேர்தலாகும். எனவே இந்த பதவியை பொறுப்பு வாய்ந்த ஒருவருக்கே வழங்க வேண்டும். තීන්දුව කරන අවස්ථාව මේක වගකීමකින් යුක්තව වග කියන්න හැකි කෙනෙකුට දෙන්න ඕන විශ්වාසවන්තයෙකු. அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் இதன் போது ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். යටිතල පාසුකම් ටික අපි ගමට දුන්නා. අද හැම ගෙදරකටම විදුලිය ලබා ගන්න පුළුවන් ආමඳුරනේ. கிராமங்களின் அடிப்படை வசதிகளை நாம் மேம்படுத்தினோம். 98 விதமான வீடுகளுக்கு நாம் மின்சாரம் வழங்கியுள்ளோம். இன்னும் 2 வீதமே எஞ்சியுள்ளது. அதனையும் 31ஆம் தேதிக்கு முன்னர் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளேன்.
இந்த வலயத்தில் 24 மணித்தியாலமும் 100% மின்சாரம் வழங்கும் ஒரேயொரு நாடு இலங்கை என்பதனை கூற வேண்டும். வாக்குகளை மாத்திரம் அடிப்படையாக வைத்து ஒருபோதும் அரசியல் செய்ய முடியாது. மக்களின் நலன்புரி விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு சமூகத்துக்கும் அநீதி இழைக்க முடியாது. அதன் காரணமாகவே இன்று வீதிகள் அமைக்கப்பட்டுள்ளன, மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த வீதியினூடாக கொழும்புக்கு செல்ல எத்தனை மணித்தியாலங்கள் செல்லும்? 4 மணித்தியாலங்களே செல்லும். இதனை இல்லாமல் செய்வது சிலரின் நோக்கமாக உள்ளது. முன்னோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சமூகமே எனக்கு தேவைப்படுகின்றது. නමුත් තා ටික දවසකින් ඔබතුමාලට පැයයි විනාඩි 15න් කොළඹට යන්න පුළුවන් වෙනවා. සමහරුන්ට ඕන එක තැන පල් වෙන සමාජයක්. මට ඕන ඉදිරියට යන සමාජයක්. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அமைச்சர்கள் சிலரும் இங்கு உரையாற்றினர். නිකන් පොඩ්ඩක් නිකන් කිති කැවුනා වගේ පහුගිය දවස්වල. கடந்த காலங்களில் கொஞ்சம் எமக்கு கூச்சம் ஏற்பட்டது போன்று தெரிந்தது. எமது செயலாளர் சிறிசேன திடீரென்று அந்த பக்கம் சென்று விட்டார். எமது மத்திய குழு கூட்டத்தின் பொழுது ஜனாதிபதியின் பெயர் முன்மொழியப்பட்டது. அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா அவரின் பெயரை முன்மொழிந்தார். அதன் பின்னர் அந்த யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் போது மைத்ரிபால சிறிசேன கைதட்டினார். யோஜනාව ස්ථිර වුණා. අපේ මේ සිරිසේන උන් නැහැ අප්පුඩි ගැහුවා. මෙහෙම කළා. அப்ப ගැන කතා හැමතැනම. தற்போது அப்பம் தொடர்பில் எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்றது. கோப்பி தொடர்பிலும் பேசப்படுகின்றது. அப்பம் சாப்பிட்டால் ஒரு பிரதிபலன், கோப்பி குடித்தால் மற்றும் ஒரு பிரதிபலன். அப்பம் தாட்சியில் சுடப்படுகின்றது. அதன் சுவை தாட்சியின் மூலமே ஏற்படுகின்றது. எனினும் அப்பம் தாட்சியை மறந்து விடுகின்றது. அதே போன்று எமது தலைவர் மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவை மறந்துள்ளார். ආප්පෙට තාච්චි අමතක වෙනවා. සියලු දෙනාගේ ශක්තිය සම්පූර්ණයෙන් அனைவரது ஒத்துழைப்பும் கிடைத்து சரத் பொன்சேகா 18 லட்சத்தால் தோல்வியடைந்தார். சிறிது சிறிதாக ஆதரவு கிடைத்துள்ள சிறிசேன 25 லட்சத்தால் தோல்வியடைவார் என்பதனை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். සහයෝගය හම්බ වෙන සිරිසේන ගොයියා ලක්ෂ 25000කින් පරාදයි කියන එක මම තමුන්නාන්සලාට කියන්න කැමතියි. ஆளுங்கட்சியிலிருந்து சிலரை இணைத்துக் கொள்ளும் மனநிலையுடன் பொது எதிரணியின் தேர்தல் நடவடிக்கைகள் தாங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் தெளிவுபடுத்தினர். பொது விபக்ஷ அபேட்சகයාගේ මැතිවරණ වැඩපිළිවෙල ප්‍රචාරක වැඩපිළිවෙල ஆளும் கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் அல்லது உள்ளூராட்சி மன்றங்களிலிருந்து சிலரை பெற்றுக் கொள்வதிலே பொது எதிரணி வேட்பாளரின் தேர்தல் பிரசார நடவடிக்கை தங்கியுள்ளது. இந்த மனநிலையிலே அவர்கள் உள்ளனர். ஹிருனிகா அந்த பக்கம் சென்றுள்ளார். அவர் பெற்றுக்கொண்ட 1,41,000 விருப்பு வாக்குகளையும் அவர் பெற்றுக்கொண்டதாகவே நினைக்கின்றனர். கொலனாவையில் சோலங்காரச்சி 43,000 விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்டார். அதனை சேர்த்துக் கொள்கின்றனர். மறுபக்கம் திஸ் அத்தநாயக்க மற்றும் ஜெயந்த கட்டகொட ஆகியோரை சுட்டிக்காட்டுகின்றனர். இது பாலர் பாடசாலை பிள்ளைகளின் செயற்பாடாகும். සෝලංගාරච්චි කොළොන්නාවේ මනාප 43000 කරන් තිබ්බා. ඒකේ පැත්තට එකතු කරනවා. අනුරාධපුර රැස්වීමට அனுராதபுரத்துக்கு வந்திருந்த கூட்டத்தை சுட்டிக்காட்டி வேறு மாவட்டங்களிலிருந்து மக்களை அழைத்து வந்திருந்ததாக சில இணையதளங்களில் காணப்பட்டன. அனுராதபுர தொகுதி மக்களே அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தனர். மினுவாங்குடியிலும் சிறிசேனவின் கூட்டம் இடம்பெற்றது. எனினும் காணொலி உள்ளது. 1000 பேர் வரையில் இருந்தனர். සිරිසේන මැතිතුමාගේ මැතිවරණ ව්‍යාපාරේ මිනුවන්ගොඩ රැස්වීම තිබුණා. මංගා වීඩියෝ පඩිය තියෙනවා. ඔලුගෙඩි ගණන් කරාම 10කට වගේ ආසන්න ප්‍රමාණයක් තමයි ඒ රැස්වීමවල හිටියේ. அமைச்சு பதவியை மீண்டும் பெற்றுக்கொள்ள உதய கமன்விலவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். අපිත් එක්ක නැවත සහයෝගය ලබා දෙන්න එකග වෙච්ච අවස්ථාවේදී இவர் நேற்று முன்தினம் எமக்கு ஆதரவளிக்க வந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சு பதவியை பொறுப்பேற்குமாறு நான் கூறினேன். அதனை அவர் நிராகரித்தார். இந்த ஊடக சந்திப்பிலும் இதனை கேட்கிறேன். ஆனால் அவர் கொள்கை ரீதியான தீர்மானத்தை எடுத்துள்ளமையினால் எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ජනාධිපතිවරණය දිනන්නේ මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා நல்லாட்சிக்கான உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதாக கூறியே மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெறுகின்றார் என்றால் அவர் பெற்றுக்கொள்ளப் போவது உலகத்திலுள்ள அதிகாரம் கூடிய ஜனாதிபதி பதவியாகும். இவர்களின் அரசியல் அறிவு குறித்து நான் கவலை அடைகின்றேன். உலகத்தின் அதிகாரமிக்க ஜனாதிபதி பதவி இலங்கையில் இல்லை. பாராளுமன்ற அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்த ஜனாதிபதி பதவியே இலங்கையில் காணப்படுகிறது. பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் தமது கட்சிக்கு இருக்கும் வரை ஜனாதிபதி பதவியால் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். பாராளுமன்றம் முரண்பட்டால் ஜனாதிபதி பேரளவிலேயே இருப்பார். பணத்துக்காக அரசியல் தீர்மானம் எடுத்ததாக வெளியான தகவல்கள் குறித்தும் இதன்போது கமன்வில தெளிவுபடுத்தியுள்ளார்.
සමාජ වෙබ්ජාලවල කියනවා මගේ රුපියල් මිලියන 800ක 800 மில்லியன் ரூபாய் கடனை ரத்து செய்வதாக கூறியதை அடுத்து நான் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் காணப்பட்டன. ஒரு பக்கம் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏனெனில் அந்தளவு நான் பெருமதியானவரா. ஜனாதிபதி தேர்தலில் சிறு போட்டி ஒன்றை வைக்க விரும்புகிறேன். 15 அல்லது 800 மில்லியன் ரூபாவை இலங்கையில் உள்ள ஏதேனும் வங்கி ஒன்று அரசாங்கத்தின் தலையீடு அல்லது வேறு முறைமையால் ரத்து செய்திருந்தால் அதனை ஆதாரங்களோடு நிரூபித்தால் அந்த தொகைக்கு நிகரான தொகை ஒன்றை வழங்க நான் தயார். இது இலங்கையில் உள்ள மிகப்பெரிய போட்டியாக கொள்ளலாம். சாட்சி සහිතව සොයා දෙන කෙනාට ඒ සමාන මුදලම මම ලබා දෙනවා. ලංකාවේ ලොකුම තරඟය. அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு சொத்துக்களை பயன்படுத்தி எதிர்த்தரப்பை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதாக பொது எதிரணியான புதிய ஜனநாயக முன்னணியின் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவர்கள் இதனை கூறினர். கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் வைத்து ஜனாதிபதியை இவர்கள் சந்தித்ததோடு ஐக்கிய தேசிய கட்சியின் கிளை தலைவர்கள், கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட 25 பேர் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்க தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அம்பிலிப்பிட்டி நகரசபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நகரசபை உறுப்பினர் விஜிதஜி புஞ்சிஹேவா பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு தெரிவிக்க தீர்மானித்துள்ளார். இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை அறிவித்தார். இன்று மக்கள் பிரதிநிதிகளால் எதனையும் செய்ய முடியாது. அதிகாரம் உள்ள போதிலும் சிலரின் அடியாட்களாகவே செயற்பட வேண்டியுள்ளது. எனவே சாதாரண மனிதன் என்ற வகையில் என்னாலும் இதனை பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை. பதவிஸ்ரீபுர பிரதேச சபையின் உபதவிசாளர் மாநில கருணாரத்ன மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் HP தர்மகீர்த்தி ஆகியோர் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு தெரிவிக்க ஒன்றிணைந்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பிற்காக விண்ணப்பிக்கப்பட்டிருந்த விண்ணப்பங்களில் 50,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. தபால் மூல வாக்களிப்பிற்காக 5,47,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் 23ஆம் திகதி மற்றும் 24ஆம் திகதிகளில் நடைபெறவுள்ளன. அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. පුතාගේ උපන්දිනයට ලැබෙන්නේ ගුවන් යානය. අපට පුංචි කාලේ மகனின் பிறந்த தினத்திற்கு விமானம் வழங்கப்படுகின்றது. நாம் சிறு பராயத்தில் விளையாட்டு விமானம் ஒன்றையேனும் பெற முடியாது. பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்காக விளையாட்டு கார் ஒன்றை பெற முடியாத நாட்டில் மகனின் பிறந்த தினத்திற்கு விமானம் பரிசாக வழங்கப்படுகின்றது. தமது மகனின் காதலிக்கு இங்கிலாந்து பக்கிங்ஹாம் இல்லத்தில் உள்ள குதிரைகள் பரிசாக கிடைக்கின்றன. குதிரை ஓட்டத்திற்கு கொழும்பிலிருந்து நுவரெலியாவுக்கு செல்வதற்கு விமானம் தேவை. பகல் உணர்விற்காக கொழும்பிற்கு வருகின்றனர். இவற்றுக்கு பெரும் தொகை பணம் செலவாகின்றது. இது யாருடைய பணம்? எமது மக்களின் பணம். ගුවන් යානය දවල්ට කන්න ඉන්නේ කොළඹට. මේසා විශාල ධනයක් කාගේ සල්ලිද මේ? අපේ මහ ජනතාවගේ සල්ලි නේද? මේ රට අර අවුල් අවුලට බාර දෙන්න මේ රටේ මිනිසුන්ගේ இந்த நாட்டை சீரற்ற குழு ஒன்றுக்கு கையளிப்பதற்கு மக்கள் குழப்பமடையவில்லை. இன்று ஐக்கிய தேசிய கட்சி குழப்பமடைந்திருக்கின்றது. தேர்தல் நடவடிக்கைகளுக்காக சந்திரிகா திருடப்படுகின்றார். ஐக்கிய தேசிய கட்சி இன்று வீசி எரியப்பட்டிருக்கின்றது. திஸ்ஸ அத்தநாயக்கவிடமிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. முடிவில் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே எஞ்சுவார். ඉවර වෙනකොට ඉතුරු වෙන්නේ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා විතරයි. විමල් වීරවංශ කියන ගොයියා දැන් මරලා තෝණු දෙනවා. පරාදයේ අඳුරු සෙවණැලි දැක දැක தோல்வி அடைவதை தெரிந்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்கு வருவதில்லை என்றும் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெறுவதில்லை என்றும் விமல் வீரவங்ச கத்திக் கொண்டிருக்கின்றார். 8ஆம் தேதிக்கு பிறகு அவர் விலைக்கு வாங்கிய வீடுகளையும் எம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்று விமல் வீரவங்சவுக்கு கூறுகின்றோம். அவர் எவ்வாறு பணம் சம்பாதித்தார் என்பதனையும் கண்டுபிடிக்க உள்ளோம். அவர் செலவழிப்பதற்காக எங்கிருந்து பணம் வந்தது என்றும் தேட உள்ளோம். எகே வைரே திரைப்படத்தில் 2ஆம் பாகத்தில் சந்திரிகா பண்டாரநாயக்கவே கதாநாயகி. தேநீர் வழங்கும் சிறுவனின் கதாபாத்திரத்தில் ரணிலும் நடிக்கின்றார். தேநீரை அவரை வழங்குகின்றார். பெண்களின் குரோதத்திற்கு பாத்திரமாக வேண்டாம் என்றே நான் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கூறுகின்றேன். කොළපාට නායකයෙක්ට තමයි අපි ගොඩක් වෙලාවට අපේ பச்சை நிற தலைவர் ஒருவரைத்தான் நாம் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தியுள்ளோம். இந்த முறை மைத்ரிபால சிறிசேனவுக்கு எமது ஆதரவை வழங்க வேண்டியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு மீண்டும் புத்துயிர் பெறுவதற்காக காலம் வந்துள்ளது. இதற்காக எண்ணெயை ஊற்றி சில பாகங்களை பொருத்த வேண்டும்.
இதற்காகத்தான் மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா குமாரதுங்க, ரத்தன தேரர், சம்பிக்க போன்றோரை இணைத்துக் கொண்டோம். புது எதிரியை விரட்டுவதற்கான எஞ்சினை தள்ளுவதற்காகத்தான் இவர்களை இணைத்துக் கொண்டோம். මේක අලුත් කරලා ගන්න එන්ජින් එක තල්ලු කරන්න තමයි අපි පොදු හතුර විනාශ කරන්න සියලු දෙනාම එකතු වෙලා ඉන්නවා සහෝදරයෝ. අද අලුත්ම රටේ නව රැල්ලේ நாட்டில் தற்போதைய புதிய அலை என்ன? அப்பமும் கோப்பியும் தான். நான் அப்பமும் கோப்பியும் சாப்பிடுவதில்லை, எனக்கு தரவும் வேண்டாம். எமது செயலாளர் ஒருவர் விடியும் வரை மஹிந்த ராஜபக்சவுடன் இருந்து கொண்டு ஒரு அப்பம் அல்ல 2 முட்டை அப்பத்தை சாப்பிட்டுவிட்டு விடியும் போது ரணிலிடம் சென்று விட்டார். தற்போது அப்பம் பிரபலியம் அடைந்து விட்டது. எனவே தான் அப்பம் சாப்பிடுவதில்லை, கொடுப்பதும் இல்லை. சாப்பிட்டவர்கள் விடியும் போது செல்வாரோ என்று தெரியாது. ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் என்று நினைத்து அரசாங்கம் 7 கொள்கலன் சேறு பூசுவதற்கான சுவரொட்டிகளை கொண்டு வந்தனர். கிராமங்களில் ஒளிபரப்புவதற்கு குறுந்திரைப்படங்களை தயாரித்து வைத்தனர். மைத்ரிபால சிறிசேனவின் வருகையை அடுத்து தற்போது குழம்பி போயுள்ளனர். மைத்ரிபால சிறிசேன மகாத்மாவே පැමිණීමත් එක්ක මැදින්ම දැන් දෙදරලා තියෙනවා. அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு சொத்துக்களை பயன்படுத்தி எதிர்த்தரப்பை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதாக பொது எதிரணியான புதிய ஜனநாயக முன்னணியின் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவர்கள் இதனை கூறினர். අද අපිට ඉතාම පැහැදිලි නීතිය සම්පූර්ණයෙන්ම විධායක ජනාධිපතිවරයාට අවශ්‍ය ආකාරයට தனது வெற்றிக்காக நிறைவேற்ற அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி அரசாங்க நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் ஈடுபடுத்துகின்றார். அதனை மிகவும் கவலையுடன் கூற வேண்டும். எனினும் மக்களுக்கு என்ன கூறுகின்றனர்? குண்டு வெடிப்பதில்லை எனவும் வீதிகளில் சடலங்களை காண முடிவதில்லை எனவும் நாட்டில் சமாதானம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். எனினும் அனைத்து மக்களும் இன்று உள்ளத்தில் மிகுந்த அச்சத்தோடும் சந்தேகத்தோடும் வாழ்கின்றனர். மைத்ரிபால சிறிசேனவிற்கு கூட்டம் ஒன்றை நடத்தச் சென்றால் அல்லது அலுவலகம் ஒன்றை திறக்க முற்பட்டால் வரலாற்றில் என்றுமே இல்லாதவாறு அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுக்கின்றனர். இவ்வாறு தொடர்ந்து இடம்பெறுமாயின் நாட்டின் ஜனநாயகம் தொடர்பிலான எதிர்பார்ப்பு இல்லாமல் போய்விடும். கடந்த காலங்களில் ஏற்பட்டதை போன்று வன்முறை நிறைந்த சூழல் உருவாகலாம். කැරලිකාරී තත්ත්වයන් ඇති වෙන්න ඉඩකඩ තියෙනවා. පසුගිය දවස්වල මිත්‍රවරුනි අපි නිරීක්ෂණය කරා கடந்த சில தினங்களாக மிகவும் மோசமான 34 வன்முறை சம்பவங்கள் பதிவாகின. அந்த 34 வன்முறை சம்பவங்களில் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட 10 சம்பவங்களும் அடங்குகின்றன. மிகவும் மோசமான முறையில் திட்டமிட்டு மக்களை அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் கிராமமட்ட பிரதான செயற்பாட்டாளர்களை இலக்கு வைத்து அவர்களை உள ரீதியாக பாதிக்கும் வகையில் இதுபோன்ற விடயங்கள் இடம்பெறுவதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. නිරීක්ෂණය කරමින් සිටිනවා. කොළඹ දිස්ත්‍රික්කයේ වැඩිම මනාප ලැබූ හිරුනිකා සහෝදර கொழும்பு மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஹிருனிகா பிரேமச்சந்திரவுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்ட சோலங்கவுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எனக்கும் அதுபோன்று மரண அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. எம்மை கொலை செய்யுங்கள், எம் மீது குண்டு தாக்குதல் நடத்துங்கள், முடியுமானவர்களுக்கு அதனை செய்ய முடியும். எமக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை. மைத்திரிபால சிறிசேனவுக்காக உயிரை தியாகம் செய்யவும் நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதனை இந்த வேளையில் கூற வேண்டும். தற்போது நான் வீடு செல்லும் போது என் மீது தாக்குதல் மேற்கொண்டு கொலை செய்யலாம். அவ்வாறு இடம்பெற்றால் எனது சடலத்தை புதைக்க வேண்டாம். 8ஆம் தேதி வரை வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து கூட்டங்களுக்கும் கொண்டு செல்லுங்கள். අද මම ගෙදර යනකොට සමහර විට උණ්ඩේකින් බෝම්බේකින් මගේ ජීවිතයට හානි වෙන්න පුළුවන්. මම මේ මිත්‍රයන්ට කියනවා එහෙම මරණයකට අපි පත් වුණොත් මගේ මිනිය බලලන්න එපා. 8 වෙනිදා වෙනකන් තියාගන්න. හැම රැස්වීමකටම අරගෙන යන්න. මන්ත්‍රීතුමා මේ වෙනකොට තවම TNA එක කාටද සහාය දෙන්නේ කියලා කියලා නැහැ. ඔබතුමාලා එතුමාගේ සහාය මේ ලබා ගැනීම සඳහා කටයුතු කරමින් පවතින මේ දෙමළ ජනයාට සුවිශේෂ වූ ප්‍රශ්න தமிழ் மக்களுக்கே உரித்தான பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் அல்ல இது. சிங்கள மக்களுக்கே உரித்தான பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் அல்ல. முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரம் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு தேர்தலும் அல்ல. சிங்களம், தமிழ், முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் காணப்படும் அச்சம், சந்தேகம் போன்றவற்றை நீக்கி ஜனநாயக ரீதி நல்லாட்சி ஒன்று உருவாக்கும் தேர்தலே இதுவாகும். எனவே அதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் அவசியமாகும். ඒකට සියලු දෙනාගේම සහයෝගය අවශ්‍යයි. ජාතික හෙළුමත් එක්ක අස්සම් කරපු ගිවිසුම මේ වෙනකන් එළියට දාලායි නැහැ කියලා ගන්න චෝදනා කරා. අපි බොහොම පැහැදිලි එකඟතාවයක நாம் மிகவும் தெளிவான இணக்கப்பாட்டுடன் உள்ளோம். போலி வாக்குறுதி என்பது தொடர்பில் பேச்சில்லை. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையில் காணப்படுகின்ற எல்லையற்ற அதிகாரங்களை நீக்குவதே எமது நோக்கமாகும். அதனூடாக ஜனநாயகத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த இணக்கப்பாடுகளை மைத்ரிபால சிறிசேன தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் இன்று காலை 10 மணி அளவில் வவுனியாவில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தலின் போது கட்சியின் செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே கருத்து அறிகின்ற கூட்டமாகத்தான் நாங்கள் இந்த கருத்து ஆய்வுகளை செய்திருந்தோம். அவர்கள் மிக பெரும்பாலும் அவர்களுடைய கருத்துக்கள் ஒருமித்ததாக இருந்ததை நாங்கள் குறிப்பிடலாம். ஆனால் நாங்கள் இப்பொழுது அந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு ஒரு தீர்மானமாக நாங்கள் எடுக்கவில்லை. கருத்து மட்டும் அறியப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய இந்த கருத்துக்களை ஒருமித்து தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு அதை பற்றி ஆராய்ந்து ஒரு பொருத்தமான சிபார்சை தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைக்கு கொடுக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் உரிய நேரத்தில் அதை ஆராய்ந்து உரிய இறுதி முடிவுகளை எடுக்கும் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய இன்றைய கூட்டத்தில் கூட எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்ட கருத்துக்களும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் வவுனியா மாவட்டத்திற்கான அமர்வு இன்று ஆரம்பிக்கப்பட்டது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் வவுனியா மாவட்ட மக்கள் இன்று மீண்டும் சாட்சியம் அளித்துள்ளனர். ஆணைக்குழுவின் இன்றைய அமர்வில் சாட்சியம் அளிப்பதற்காக 52 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். என்ன நடந்தது? பயங்கரவாதியால் பிடித்து செல்லப்பட்டார். எங்களை இயக்கம் புரட்டா எல்விடியா நீங்க அந்த நேரம் வீட்டு இருந்தீங்களா? நான் வீட்டு இருந்து ஓடி போய் ஓடி பார்த்துட்டு இருந்தேன். நீங்க உள்ளோன்னு விசாரிக்க இல்லையா? நாங்க விசாரிக்கல. ஐசிஆர்சி வந்தாங்க, அவங்க கிட்ட தகவல் கொடுத்தோம். போலீஸ்லேண்டிய போட்டோம், போலீஸ்லேண்டிய ராணுவத்துக்கு அறிவிச்சோம். அதுக்கப்புறம் உங்களோட தம்பியார கண்டறீங்களா? இல்ல இல்ல. அந்த நேரம் உங்களோட வீட்டு கிட்ட இருந்த எல்ஜிடி முகாம் எது? வீட்டு இல்ல. தடுப்பு முகாம்களவே பார்த்தீங்களா? இல்ல. போல ஆஸ்பத்திரியில போய் பாத்தீங்களா? இல்ல. சாரமா அந்த கணேஷ் எந்த மகன் பள்ளிக்கூடம் போனவரா? இல்ல இல்ல. பின்ன அவர் கல்யாணம் முடிச்சு அங்க கிளினிக்ல இருந்தவர், மேசன் வேலை செய்தவர். எப்ப ஹானா போனவர்? அவர் கிளினிக்ல இருந்து நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த பிரச்சனைக்கு முன்னுக்கு எங்க வச்சு காணா போனவர்? அவர் வேலைக்கு போய் அங்க நந்தவர் கல்யாணம் முடிச்சு ஒரு புள்ள இருந்துச்சு. அவங்கள 14 பேரு அவங்க எல்லாம் செல்லு அடிச்சு செத்துட்டாங்கன்னு நான் வந்து விசாரிச்சதுல பக்கத்து தானே சொன்னிச்சு. செல் அடிச்சதப்பமா அந்த பிரச்சனை நேரங்க. இப்ப சொன்னாங்க இப்படி அவங்களோட குடும்பத்துல இவர் கடைக்கு போனவரு இடத்துல இங்க வந்து பார்க்க 14 பேரும் அப்படியே அவங்க இவர் எங்க போனான்னு தங்களுக்கு தெரியாதா? பிள்ளைகள் இருக்கா? அவங்க பிள்ளையெல்லாம் செத்துட்டாங்கன்னா அவங்க ஒருத்தரும் இல்லையா? மரண சாட் பத்திரம் இருக்கല്ലോ, அது கிடைக்க இல்லையா? நோ. நீங்கள் மரண பத்திரம் தேடி எடுக்க உங்களுக்கு கிடைக்க வேணும் என்று விரும்புறீங்களா? I don't want. She ferociously denies. He wants the child back. புள்ளைய உயிரோட கொண்டு மரணத்தை போயிட்டு நான் என்ன சொல்லுங்க? மரணத்தை போயிட்டு நான் வாங்குறது என் புள்ளைய உயிரோட கொண்டு போயிட்டு நான் மரணத்தை. You killed my child was I don't want. 2 பேர் காணா போனோம். 2 children. Both are same. Both complaints. எப்படி காணாமல் போனவர்? பைக்ல வவுனியா போனவர் வர எல்லாத்துக்கும் நேரத்துல அந்த பகுதி யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? ஆமிதான் இருந்தது. அதுக்கு பிறகு உங்களுடைய தம்பியை நீங்க கண்டனீங்களா? காணல. உங்களுடைய தம்பிக்கு எல்டிடியோட ஏதும் தொடர்புகள் இருந்ததா? தம்பி சின்ன பையன் 19 வயசு அப்படி இல்ல. நோ. நீங்கள் இவர் காணாமல் போன பிறகு ஆர்மி கேம்ப்ல போய் விசாரிச்சீங்களா? கேமுக்கு போய் அறிவிச்சாங்க. அங்க இல்ல. நீங்க போலீஸ்ல ஒரு என்ட்ரி போட்டுனீங்களா? கம்ப்ளைண்ட் அவர்கள் விசாரிச்சு எதுவும் உங்களுக்கு அறிவிச்சவங்களா? இல்ல. தேடி பார்த்துதான் சொன்னாங்க. இல்லன்னு சொன்னாங்க. பிறகு மரண செய்திகள் வந்திருக்குன்னு யாரும் போன்ல சொல்லி அவங்க கண்டுபிடிக்கல. அப்பா மருந்து குடிச்சு செத்தே போயிட்டாரு. அந்த டெத் சர்டிபிகேட் என்ன எங்க இருக்கு? வரையில எங்களுக்கு யாரும் வர சொல்லி சொன்னதான் அப்படின்னு எங்க வர சொன்ன போல நீங்கள். அதுக்கு பிறகு அப்பா செத்து போன பிறகுதான் எங்களுக்கு தெரியும் இப்படி பிரச்சனையால்தான் அப்பா செத்தாரு அப்படின்னு. உங்களுடைய கணவர் எப்ப காணாமல் போனவர்? 2008. அரியரத்னம் கோபிநாத். அவருக்கு அந்த நேரத்துல வயசு என்னமா?
21. அவர் வேலை செய்தவரா? எதுவும் வேலைகள் தொழில் கட்சி வேலை தான் செஞ்சார். அவர் செத்ததை பற்றியோ காணாம போனதை பற்றியோ ஒன்றும் தெரியாது. அவர் வீட்டை வந்து நாங்க வவுனியால இருந்த நாங்க மாமி வீட்டு அவரை வீட்டை வந்து பிடிச்சு கொண்டு போனது வெள்ள வேலை. ஆறு வந்து பிடிச்சிட்டு போனோம் வெள்ள வேலை தான் வந்தது. இப்ப நீங்க வவுனியால இருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் சொன்னது இப்படி? மச்சான் வீட்டை இவர் மச்சான் வீட்டை தான் வந்து இருந்தவர் அவையை தான் கண்டது வெள்ள வேலை பிடிச்சிட்டு போனது அப்படின்னு வீட்டை வீரபுரம் அந்த இடத்துல பிடிச்சிட்டு போனது. சாப்பிட போயிட்டு வெள்ள வேலை வந்து ராணுவத்தில் உள்ள எல்லாம் இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களில் சிறு ஏற்றுமதி பொருட்களினால் கிடைத்த வருமானம் குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்துள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். தம்ரோ வருட இறுதி சேல் 25% வரை கழிவு. பலகை கொத்த 2 கதவுடைய ரியோ அலமாரி 13,900 ரூபாய். இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.